உங்க மனை வந்து கிழக்கு திசை பார்த்து இருக்கு, கிழக்கு பக்கம் தான் நமக்கு வந்து ரோடு இருக்கு அப்படின்னா மனை வந்து கிழக்கு திசை பார்த்து இருக்கதாக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்தது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வடக்கு பகுதி ஒட்டுறது மாதிரி நீங்க வந்து தலைவாசல் வைக்கணும். அது மாதிரி தலைவாசல் வச்சு நீங்க வந்து உச்சப்பகுதியில வந்து நீங்க வந்து தலைவாசல் வச்சா கூட இப்போ வந்து சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவுட்டர்ல வந்து ஒரு கழிவறை கட்டுவாங்க. அந்த கழிவறை பாத்தீங்கன்னாக்கா வடமேற்கு மூலையில வடக்கு பகுதியில் வரணும். அதாவது வடமேற்கு மூலையில மேற்கு பகுதியில் வரக்கூடாது, வடமேற்கு மூலையில வடக்கு பகுதியில காம்பவுண்ட் சுவரையும் ஒட்டக்கூடாது. அதே மாதிரி கட்டிடத்தினுடைய அந்த சுவரையும் ஒட்டாம இரண்டு பக்கமும் நம்ம அதாவது அந்த அந்த கழிவறையினுடைய 4 பக்கமும் சுத்தி வர்றது மாதிரி ஆள் சுத்தி வர்றது மாதிரி நம்ம வந்து இடம் விட்டு அதை வந்து அதை மையப்படுத்தி கட்டணும். அதே மாதிரி அதுல வரக்கூடிய அந்த கழிவுநீர் தொட்டி வந்து வடமேற்கு வடக்கு பகுதியில் தான் இருக்கணும். மேற்கு பகுதியில் வந்து அந்த தொட்டி வந்து போகக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா வடமேற்கு மூலையில வந்து நம்ம வந்து கழிவுநீர் தொட்டி வைக்கிறேன்னு சொல்றோம். அப்போ கழிவுநீர் தொட்டிக்கு மேல வந்து நம்ம வந்து அந்த கழிவறை வந்து அமைக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிச்சயமா அமைக்கலாம். அந்த கழிவுநீர் தொட்டிக்கு மேல வந்து நீங்க வந்து நிச்சயமா அந்த கழிவறை வந்து அமைச்சிக்க முடியும். அதே நேரத்துல அந்த வீட்டினுடைய மேற்கு பகுதியில வந்து அந்த கழிவுநீர் தொட்டியோ கழிவறையோ வராத மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கணும். இதுல வந்துட்டு வடகிழக்கு பகுதியில வந்து சம்பு, போர்வெல், மழைநீர் சேகரிப்பு தொட்டி, கிணறு இது மாதிரிப்பட்ட அமைப்பு வந்து நீங்க வந்து வடகிழக்கு பகுதியில் வந்து வடக்கு பக்கமும் வச்சுக்கலாம், கிழக்கு பக்கமும் வச்சுக்கலாம். அது அந்த குத்துல வைக்கக்கூடாது. அதாவது தென்மேற்குல இருந்து வடகிழக்குல வந்து நீங்க வந்து ஒரு நூல் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த நூல்ல வந்து டச் ஆகாம கிழக்கு பகுதியில் வச்சுக்கோங்க அல்லது வடக்கு பகுதியில் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல வந்து தென்மேற்கு பகுதி வந்து உயரமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அது வந்து வீட்டை சுத்தி வரக்கூடிய அந்த தென்மேற்கு பகுதியா இருந்தாலும் சரி, அந்த காம்பவுண்ட் சைட்ல உள்ள பகுதியா இருந்தாலும் சரி, உங்க வீட்டினுடைய மேல் மாடியில வந்து நீங்க வந்து வாட்டர் டேங்க்லாம் வைப்பீங்கல்ல அந்த பகுதியா இருந்தாலும் சரி, அது வந்து தென்மேற்கு பகுதியில் வர்றதுதான் சால சிறந்தது, ரொம்ப சிறப்பா இருக்கும். இது வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான உங்களுக்கு ஒரு வரைபடம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. எல்லாரும் வாஸ்துபடியான வீடு கட்டி சிறப்பா இருக்கும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.